வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வே சொலினாய்டில் 2 டைப்ஸ் மேக் ஐராமேக் அண்டு யூரோடெக்னு மேக். இது வந்து 24 வோல்ட்டு இந்த மாதிரியில் ரவுண்டு காயில் வரும். ஸோ 110 230 3 டைப்பில் இருக்குது. ஸோ அதுவும் ரவுண்டு காயில் தான் வரும். இந்த மேக்கில் ரவுண்டு காயில் வரும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இது 2 வே சொலினாய்டு தான். வாட்டர் பர்பஸ், கூலண்ட், ஏருக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு இன்னு ஒரு அவுட், இதுதான் 2 வே. ஓகேங்களா, ஒரு எண்ணு கொடுத்து அவுட்புட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இதில் நார்மல் க்ளோஸ், நார்மல் ஓப்பன், நார்மல் க்ளோஸ், NC/N1 வாங்க. நார்மல் க்ளோஸ்னால் ஏரோ வாட்டர் ஏதோ ஒரு பர்பஸ் ஏரன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்குறது க்ளோஸில் இருக்கும். பவர் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். இது நார்மல் க்ளோஸு, பவர் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். க்ளோஸில் இருக்கும். நார்மல் ஓப்பன்னா இது ஓப்பனில் இருக்கும். பவர் கொடுத்தா தான் கட் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி டைப். ஸோ இதுலேயும் அதே தான் ஐராமேக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 110 வோல்ட்டு NCன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 110. இதை நம்ம காயில் நட்டு ரிப்போல்டு இதோட ரிமூவ் பண்ணோன்னா இந்த காயில் தனியாக வரும், டீன் கனெக்டர் தனியாக வரும். ஸோ இதில் அதே தான். இதில் வந்து டைரெக்டாக காயிலோட ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அசம்பிள் பார்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் ஆனாலும் உள்ளே இருக்கிற டயாப்ரம் ரப்பர் பேட் வரும், ரவுண்ட் கலர் ரப்பர் பேட். இதுதான் உள்ளே அங்கே ஃபங்க்ஷனே ஆகும். ஒன்றும் இல்லை, பவர் கொடுக்கும்போது அந்த ரப்பர் பேடு மேலே போச்சுன்னா ஏரோ வாட்டரோ கூலண்ட்டோ உள்ள ஃப்ளோ ஆகும். பவர் கட் ஆஃப் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆகிடும். நார்மல் ஓப்பனுக்கு க்ளோஸ் இருக்கும். நார்மல் க்ளோஸுக்கு வந்து க்ளோஸ் டைப்பில் இருக்கும். பவர் கொடுக்கும்போது ஓப்பன் ஆகும். ஓப்பனுக்கு ஓப்பனில் இருக்கும். பவர் கொடுக்கும்போது க்ளோஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட்டு. வாட்டர், ஏரு, கூலண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 10 பார் ப்ரெஷர் தான் தாங்க, ஹை ப்ரெஷர் தாங்காது. 10 பாருக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷருக்கு வந்து இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பவர் கனெக்ஷன் கொடுக்குறோம், பவர் ஆகுது. நார்மல் க்ளோஸுங்களா, க்ளோஸில் தான் இருக்கும். உள்ளே ஏர் கொடுக்குறோம், போகாது. பவர் கொடுத்தா உள்ளே இருக்க இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளான்ச்சு ஷேப் இருக்கும். இந்த எண்ணு இப்படி வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் தூந்து தான் அப்படி வரணும். இங்கே டயாப்ரம் இருக்கும். உள்ளே பவர் கொடுக்கும்போது இழுத்து பிடிச்சின்னா அந்த கேப் கிடைக்கும். அது உள்ளே வந்து அவுட்டாக வந்துடும். இது 1.5 இன்ச் சைஸு. ஓகேங்களா, 40 mm வந்து 1.5 இன்ச். இதுதான் சேம் வந்து பார்த்திங்கன்னா டீன் கனெக்டரு 24 கிடைக்கும், 110 கிடைக்கும், 230 கிடைக்கும் ஐராமேக். ஓகேங்களா, இது டீன் கனெக்டர் செப்பரேட்டாக கழட்டி இதுதான் பவர் கனெக்ஷன் கொடுக்குறது. உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனாலையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இன்னும் தெளிவான உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ.